தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவுற்றதும் அமலுக்கு வரும் விதிமுறைகள் என்னென்ன? தமிழகத்தில் இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைந்தவுடன் அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகள் அடங்கிய பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கடைசி நேர சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் ஏப்ரல் 21 இன்று மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைந்தவுடன் அமலுக்கு வரும் தேர்தல் விதிமுறைகள் அடங்கிய பட்டியலை தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலுக்காக வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும். ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் வாக்குப்பதிவு முடிவடையும் வரையில் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்து பிரிவின்படி 126 கீழ் பின்வரும் விதிமுறைகள் செயலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பான யாதொரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அல்லது அவற்றில் பங்கேற்கவோ கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது அது போன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது. குறுஞ்செய்தி மற்றும் இணையம் உட்பட அனைத்து மின்னணு வடிவிலான தகவல் தொடர்பையும் இது உள்ளடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் யாதொரு இசை நிகழ்ச்சி அல்லது யாதொரு திரையரங்க செயல்பாடுகள் அல்லது ஏதேனும் பிற கேளிக்கை அல்லது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை நடத்த அல்லது ஏற்பாடு செய்வதன் மூலம் அங்குள்ள பொதுமக்களிடம் யாதொரு தேர்தல் விவகாரத்தையும் யாதொரு நபரும் பரப்பக்கூடாது என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறை மற்றும் மேற்கண்ட 2 விதிமுறைகள் எந்த விதத்தில் மீறப்பட்டாலும் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 126 படி 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் இவ்விரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் மற்றும் அந்த தொகுதியில் வாக்காளர்கள் அல்லாதோர் ஏப்ரல் 21ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்குள் அந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்யாண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளாரா என்பது கண்டறியப்படும். வேட்பாளருக்கு வழங்கப்பட்ட நட்சத்திர பேச்சாளர்கள் உள்ளிட்ட வாகன அனுமதிகள் ஏப்ரல் 21ஆம் தேதி மாலை 6 மணி முதல் செயல் திறனற்றது ஆகிவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.